என்னோடு கூட பேசுவீராக, என்னோடு கூட பேசுவீராக. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தேன், ஆள்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே, ஆள்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீ பெருகவும், நான் சிறுகவும் நீர் பெருகவும், தீபத்தில் தீரியாய் எடுத்தாள் கொள்ளும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி சிநேகம். அப்படியே நடக்கட்டும் ஆண்டவரே, அப்படியே நடப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக தினமும் நான் பிரசங்கிக்க எதிர்பார்க்கப்படுகிறபடியினாலே ஒவ்வொரு நாளும் என்னுடைய செய்திகள் யூடியூபிலையும் தொடர்ச்சியாக அவைகள் பதிவு செய்யப்படுகிறதுனால ஒவ்வொரு இடத்திற்கும் புதிய செய்திகளை பேச வேண்டிய அவசியம் எனக்கு உண்டு. வெளிநாட்டிலே பேசினாலும் உள்நாட்டிலே பேசினாலும் என்னுடைய செய்தியை பல ஆயிரங்கள் புதிதாக ஒவ்வொரு நாளும் கேட்பதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அந்த நினைவோடு கூட 3 நாட்களுக்கு முன்னதாக காலையில் 4 மணிக்கு எழுந்திருந்து, எப்பொழுது என்னுடைய வழக்கத்தின்படி 4 அல்லது 4:30க்கு எழுந்திருந்து, தேவனே மதுரையின் மக்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னபோது ஆண்டவரே சரியான ஒரு பகுதிக்கு நேராக கவனத்தை திருப்பினார். அது அடிக்கடி பிரசங்கிக்கப்படுகிற பகுதிதான் என்றாலும், ஆனால் உள்ளான அர்த்தங்களை அநேகர் புரிந்து கொள்ளவில்லை என்பதை ஆண்டவர் நினைப்பூட்டி எனக்கு அதில் இருக்கிற ரகசியங்கள் சிலவற்றை காண்பித்து கொடுத்தார். எனக்கே அது புதிதாக இருந்தது. அதையே என்னோடு கூட பிரயாணித்து பண்ணிருந்த, நாங்கள் தேனியை நோக்கி பிரயாணித்து பண்ணிருந்த என்னுடைய 2 சகோதரர்கள் கூட இருந்தார்கள். அவர்களுக்கு நான் அதை வேத ஸ்டடியை போல கொஞ்சம் எடுத்து சொல்லிக் கொடுத்தேன், அவர்களுடைய நிலைக்கு தகுந்தார் போல். ஆனால் இன்றைக்கு இந்த மாலை கூட்டத்தில் வந்திருக்கிற உங்களோடும் நாளை மாலை கூட்டத்திலையும் இதே செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் போது தேவன் தன்னுடைய இருதயத்தை திறக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இன்றைக்கும் நாளைக்கும் நான் பேச போகிற செய்தியை எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். இந்த அதிகாரம் அநேக நேரங்களிலே பிரசங்கிக்கப்படுகிற செய்தி. எழுப்புதல் கூட்டங்களிலே இவைகளை பேசுவது பிரசங்கியாருடைய வழக்கம். ஆனால் நான் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த செய்தியை உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். தேவன் உங்களோடு கூட பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 37வது அதிகாரம் 37th chapter of Ezekiel verse 1. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி 2வது வசனத்தின் முதல் பகுதி வாசித்து விடலாம். என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். நன்றாய் கவனியுங்கள். இந்த அதிகாரத்தை குறித்து பேசுகிறவர்கள் இப்படி சொல்லலாம், ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே மிகவும் உலர்ந்திருக்கிற எலும்பு கூடுகளின் மத்தியிலே, அதுவும் சிதறப்படிக்கப்பட்ட எலும்புகளின் மத்தியிலே
ஒரு நல்ல தீர்க்கனை ஆண்டவர் ஆவியிலே எடுத்துக்கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் நடுவில் நிறுத்தி நடக்க பண்ணினார். எசேக்கியா புஸ்தகத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கை ஒரு முற்றிலும் வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. எசேக்கியேலின் 1வது அதிகாரத்தை இன்றைக்கு வரைக்கும் அநேக வேத பண்டிதர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நீங்க வாஸ்து உங்களுக்கு புரிஞ்சதுன்னா தோத்துறோம். எனக்கு இன்னும் புரியல. சக்கரத்துக்குள்ள சக்கரங்கிறாரு, கண்ணுங்கிறாரு, அங்க ஓடுதுங்கிறாரு, இங்க ஓடுதுங்கிறாரு. என்னை அறிந்திருக்கிறவர்கள் அறிந்தபடி நான் 76 வருஷமா வேதத்தை தினந்தோறும் வாசிக்கிறேன். 76 இயர்ஸ் நான் ஸ்டாப். ஏன்னா 3.5 வயசுல எங்க அம்மா சொல்லி கொடுத்துட்டாங்க வேதம் வாசிக்கிறதுக்கு. 5 வயசுல ஒரு அதிகாரம் வாசித்தாதான் காப்பியே கொடுத்தாங்க. அந்த பழக்கம், தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்பதை என்னுடைய மனதில் நன்றாக தைத்து விட்டமையினால 76 வருஷமா நான் அந்த பைபிளை படிக்கிறேன். எனக்கு இன்னும் 1வது அதிகாரம் விளங்கலை. என்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா அதில் மனுஷ முகம் வருது, கழுகு வருது, அது வருது, இது வருதுன்னா எதுக்கு வருதுன்னு எனக்கு தெரியாது. தெரியாதுன்னு சொல்றதுல ஒரு கஷ்டம் இல்லை, தெரிஞ்சதுன்னு சொன்னாதான் கஷ்டம். ஆனா 2வது அதிகாரத்துல இருந்து எனக்கு நல்லா விளங்குது. லிசன், 2வது அதிகாரத்திலிருந்து அவன் இருக்கிற இடத்தையும் அவனுக்கு நடக்கிற காரியத்தையும் தேவன் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். பாபிலோன் தேசத்தில் இருக்கிறான், கைதியாக்கப்பட்டவனாக சிறையாக்கப்பட்டவர்கள் மத்தியில் இருக்கிறான். அவனுடைய கண்களை ஆண்டவர் திறந்து உலகத்தில் நடப்பவைகளையும் எருசலேமில் நடக்கிறவைகளையும் காண்பிக்கிறார். நீ எங்க இருக்கிறங்கிறது முக்கியம் அல்ல, உன் கண்ணு திறந்திருக்கிறாங்கலாம் முக்கியம். அன்றைக்கு பரிசேயர்கள் கேட்டது போது நீங்களும் சொல்லுவீங்க, உங்களுக்கு கண்ணு இருக்குது, நீங்கள் போய் குருடேங்கிறியா? ஹலோ, லவோதிக்கே சபையை பார்த்து சொன்னார், உன் கண்ணுல பார்வை இல்லடா, நீ சொல்ற எல்லாம் இருக்குன்னுட்டு உனக்கு கண்ணுல முதல்ல பார்வையே இல்லை, குருடே, பரிதபிக்கப்படத்தக்கவன். உனக்கு உணர்வு கூட இல்லை, மேல சட்டை இருக்குதா இல்லையா அந்த நிர்வாணத்தை கூட உன்னையால உணர முடியல. ஆனா நீ சொல்ற நான் ஐஸ்வர்ய சம்பன்னன் என்று. நீ தரத்திரண்டா ஆண்டவர் சொல்கிறார். நல்லா கவனிங்கள், நீங்க எங்க இருக்கீங்க, சிறைப்பிடிக்கப்பட்டவர்களுக்குள் இருந்தாலும் நீ தேவனோடு கூட சஞ்சரிக்க கற்றுக்கொண்டால் உலகத்தில் வரப்போகிற காரியங்களை பார்க்க முடியும். பெரிய தேசங்களில் என்ன நடக்க போகிறது என்பதை பார்க்க முடியும். உன் சொந்த பூமியில என்ன நடக்கிறது என்று பார்க்க முடியும். உன்னை சுற்றி என்ன இருக்கிறது என்று பார்க்க முடியும். அதைத்தான் 1வது அதிகாரத்தில் அந்த ஒரு காரியத்தில் நான் கண்டுகொண்டது. மீதமெல்லாம் எனக்கு விளங்கவில்லை. ஆனால் 2வது அதிகாரத்திலிருந்து 4 அதிகாரம் படிக்கிறதுக்குள் நான் எண்ணி பார்க்கிறேன், இந்த மனிதன் ஆண்டவர் சொல்றதுக்கெல்லாம் கீழ்ப்படுகிறாரு. 4 அதிகாரத்துக்குள்ள 16 முறை கீழ்ப்படுகிறார். வீட்டில் போய் இதை வாசித்து பார்த்து நீங்க எண்ணி பாருங்க. பேசுனா பேசணும், நடனா நடக்கணும், வெளியே போனா போகணும். 4 அதிகாரம் எழுதுறதுக்குள்ள 16 முறை கீழ்ப்படுகிறது. அதுக்கு பிறகு ஆண்டவர் அவனுக்கு சொல்றாரு, உலகத்துல என் மக்களுக்கு வரப்போகிற கஷ்டத்தை உனக்கு காட்ட போறேன் எசேக்கியேல், காட்ட போறேன்னு உடனே எசேக்கியேல் நன்றாதான் காண்பிக்க தானே போறாரு. நோ 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 நோ, நீ அனுபவிச்சு காட்டி கொடுக்கணும். என் மக்களுக்கு கஷ்டம் வரப்போகுது. ஆகையினால மனித சாணத்திலே நீ ரொட்டி சுட்டு அதை சாப்பிடணும். ஆண்டவரே, this is too much. எங்க ஊருக்கு வந்தீங்கன்னா பீகார்களுடைய பெஸ்ட் ஃபுட்னு சொன்னா அதுக்கு பேர் லிட்டி.
லிட்டின் என்னன்னா கோதுமை மாவை பந்து மாதிரி திரிச்சு உள்ள பொரிகடலை மாவும் கருஞ்சீரகமும் வச்சு அதை எரிச்சு அதில் சுட்டு சாப்பிட்டா அதுக்கு பேர் லிட்டி. 2 சாப்பிட்டீங்கன்னா வயிறு கம்முன்னு ஆயிரும். 4 சாப்பிட்டீங்கன்னா 4 நாளைக்கு சாப்பிட வேண்டாம். வந்த புதுசுல எங்க சகோதரர்களுக்கு மிஷினரி வந்தவங்களுக்கு நாங்க பீகாருடைய பெஸ்ட் ஃபுட்னு சொல்லி கொடுத்தா அவன் சொல்றான், அண்ணன் ஆட்டம் பாம் கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் எசேக்கியேலுக்கு ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார். மனித கழிவிலே அவன் ரொட்டி சாப்பிட்டு அதை சாப்பிடணுமா? 2 நாளைக்கு முன்னால பேப்பர்ல வந்த நியூஸ் உங்களுக்கு சொல்றேன். நீங்க மலம் அல்லது மனித கழிவுன்னு சொன்னா கொஞ்சம் அசிங்கமாவே பார்க்குற ஆட்கள் தான், அது எல்லா ஊர்லயும் உண்டு. ஆனா எனக்கு ஒரு செய்தியை பார்த்தேன். மைக்ரோசாஃப்ட் என்று சொல்லப்படுகிற கம்ப்யூட்டர் கம்பெனி, நம்ம சுந்தர் பிச்சை அந்த மாதிரி ஆட்களுடைய கம்பெனி அவன் கூகுளுக்கு, அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட்லயும் பெரிய ஆட்கள் இருக்கிறார்கள். அந்த கம்பெனி 14,000 கோடி ஒரு கம்பெனியோட கான்ட்ராக்ட் போட்டிருக்கு. 14,000 கோடி. எதுக்கு? டாய்லெட் வாங்குறதுக்கு. டாய்லெட்னா கட்டப்பட்ட டாய்லெட்ல போகிற டாய்லெட். இன்னும் உங்க பாஷையில் சொன்னா கக்கா வாங்குறதுக்கு. சின்ன குட்டி பையனை சிரிக்கிறான். ஆமா ஆமா, உன் உடலில் இருந்து கழிகிறதை மைக்ரோசாஃப்ட் கம்பெனி என்னையா வாங்கி செய்ய போறான் அப்படின்னு சொல்லுவீங்களா? அது இன்னொரு கம்பெனியோட கான்ட்ராக்ட் போட்டிருக்குது. என்ன கான்ட்ராக்ட் போட்டிருக்கு தெரியுமா? இந்த மாதிரி டாய்லெட் எல்லாம் கலக்கி எனக்கு மாத்தி கொடுத்துருன்னுட்டு. எனக்கும் நான் கொஞ்சம் அந்த ரிசர்ச் எல்லாம் கொஞ்சம் அப்பப்ப படிக்கிற ஆளு, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இன்னைக்கும். அதனால நான் உடனே உள்ள போய் படிச்சா அவன் என்ன கண்டுபிடிச்சிருக்கான், இந்த இன்னும் உங்க பாஷையில் சொல்றேன் வழங்குற மாதிரி கக்கூஸ் அள்ளி வச்சா அதுல இருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளிவரும். அந்த கார்பன் டை ஆக்சைடை 5000 அடிக்கு கீழே கொண்டு போய் அங்க ப்ராசஸ் பண்ணா அதுல இருந்து கார்பனை பிரிச்சிடலாமா, ஆக்சிஜனை பிரிச்சிடலாமா. ஆக்சிஜன் சிலிண்டரும் நிரம்பி வியாபாரம் நடக்கும், கார்பனுக்கும் ஏராளமான வியாபாரம் நடக்கும். இதுக்கு 14,000 கோடி கொடுத்து ஒருத்தனுக்கு கான்ட்ராக்ட் போட்டிருக்கான். பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. முக்கி சம்பாதிச்சாலும் மாசம் முழுவதும் நாயா உழைச்சாலும் உனக்கு 2 லட்சம் ரூபா சம்பளம் கிடைக்கும். ஆனா சம்பளம் கிடைக்காம இத்தனை கோடி கிடைக்கிறதுனா இங்க இருக்கிற எல்லாருமே அந்த பிசினஸ்க்கு போயிடலாம்னு நினைக்கிறீங்க. என்ன பிசினஸ்? டாய்லெட் பிசினஸ். 14,000 crores கான்ட்ராக்ட் சைன் ஆயிடுச்சு. இன்னைக்கு எசேக்கியேல் இருந்தானா பரவாயில்லன்னு சொல்லியிருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும் கார்பனையும் ஆக்சிஜனையும் பிரிக்க தெரியும். ஆனா அன்னைக்கு அது தெரியாது. அதனால ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே கொஞ்சம் கன்செஷன் தாரும். நான் மனித விரட்டியில இல்ல, மாட்டு சாணத்துல மட்டும் போட்டு சாப்பிட்டுறேன்னுட்டு. ஆண்டவரும் பார்த்தாரு, I am killing this fellow, I am torturing this fellow. சரி போப்பா. பக்கத்தில் உங்களை பார்த்துக்காங்க, தொடாதீங்க. ஏன்னா கதை கேட்டிருக்கிறது டாய்லெட் கதை, தொடாதீங்க. பக்கத்தில் உங்களை பார்த்து கேளுங்க, இப்படி கீழ்ப்படிய உங்களால் முடியுமா? ஞானஸ்நானம் எடுன்னு சொன்னா கூட எடுக்க மாட்டேங்கிறேன். நான் வளர்ந்த சபை என்னது, எங்க பாரம்பரியம் என்னது, எங்க தாத்தா பிஷப்பா இருந்தாரு அதனால நான் எடுக்க மாட்டேன்னு சொல்றேன். நமக்கு பாவங்கள் போக கழுவப்படுன்னு சொல்றாரு, ஞானஸ்நானம் பெற்று தான் பிறந்த உடனே தண்ணி தெளிச்சு விட்டானே அப்படிதான் சொல்ற. நீ கீழ்ப்படுகிறது எளிதல்ல. தாராள ஒரு அழகான பாட்டு பாடினாங்க. தேவ சித்தம்
நிறைவேற எனையும் ஒப்படைக்கீரே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கீரே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கீரே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. அவருக்கு கீழ்ப்படுகிறதுக்கு அவங்க அம்மா நல்ல காரணம் தெரிஞ்சுக்காங்க. அவர் தான் அழைச்சாரு, என்ன நடந்தாலும் நன்மைக்கு தான் நடக்கும். எனக்கு எதுக்கு கீழ்ப்படியணும், சந்தேகப்படணும், நான் எதுக்கு பயப்படணும்? கீழ்ப்படிய மனதில்லாத காரமே பவுலோடு கூட சேர்ந்து சொல்ல முடியல. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், அவர் அந்நாள் பரியந்தம் நான் ஒப்பு கொடுத்ததை காத்துக் கொள்வதற்கு வல்லவராயிருக்கிறார். பினிஷ். இன்னைக்கு சபைக்கு கீழ்ப்படிய முடியல. உலகம் எங்கும் போங்கன்னா ஊருக்குள்ள கூட போக மாட்டேங்கிறான். கடைசி கட்டளைன்னு சொல்லுவான். இதுதான் இயேசு கொடுத்த கடைசி கட்டளை. உலகம் எங்கும் போங்கள், என்னுடைய சுவிசேஷத்தை அறிவிங்கன்னா வீட்டுக்குள்ள கூட சொல்ல மாட்டான். ஆனா கேட்டா தேவ சித்தம். கீழ்ப்படிய மனதில்லை. அருமையானவர்களே, ஆண்டவர் எசேக்கியேல் பார்த்த ஒரு பெரிய காரியம், என்ன சொன்னாலும் கீழ்ப்படுகிறான். ஒரு செங்கலை எடுத்து அதுல எருசலேமை வரைஞ்சி அதை சுற்றி பொம்மையை வச்சு எருசலேம் இப்படித்தான் சூழப்போகுதுன்னு சொல்லி இந்த பைத்தியக்காரன் இல்லைன்னா பிள்ளைங்க வீடு கட்டுற மாதிரி வெட்டுனா இந்த ஆசாரியனாய பாஸ்டர் எசேக்கியேல் உட்கார்ந்து படம் போட்டுக்கிட்டு இருக்கான். மண்ணுல படம் போட்டுக்கிட்டு இருக்கான். ஏதாவது பாஸ்டர் மண்ணுல படம் போட்டுறத பார்த்திருக்கீங்களா? நீங்க போய் வாசிங்க. He was willing to obey implicitly. செங்கல் எடுத்துட்டு வருவேன், அதுல எருசலேம் படத்தை வர அதுக்கு சுத்தி பொம்மையை வை, பொம்மை கிடைக்கலன்னா தீக்குச்சி நடத்தி வை. இதெல்லாம் சோல்ஜர்ஸ். நம்ம என்ன சொல்லுவோம்? பாஸ்டருக்கு பைத்தியம் முத்திட்டு அப்படித்தானே சொல்லுவோம். ஆனா அவன் செய்யறான். அது மட்டும் இல்ல, எசேக்கியேல் வீட்டுல ஓட்ட போட்டு கதை உள்ளியா போக கூடாது, ஓட்ட உள்ளியா போடா, சாமானால் எடுத்துட்டு அப்படி போ. ஆண்டவரே, என்ன எதுக்கு இந்த மாதிரி கோமாளியாக்குறீரு? நீங்க எசேக்கியேல் புஸ்தகத்தை வாசித்து பாருங்க. கதவு இருக்கும்போது வீட்டை ஓட்ட போட்டு கண்ணம் வச்சு அது உள்ளியா போகணுமா? ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி போக போறானா, அதுக்கு நான் அடையாளம் வாங்கணுமா? யோ, நீர் என்னைய என்னத்துக்கு யா கூப்பிட்டு டிராமா காட்டுறதுக்கா? நான் அப்படித்தான் சொல்லியிருப்பேன். சரி, நல்ல டிராமா காட்டக்கூடாதா? 2-3 வாரத்துக்கு முன்னால பூட்டானுக்கு போயிருந்தேன். அங்க எனக்கு ஒரு கைடு, டூரிஸ்ட் கைடு இருந்தாரு. அவர்கிட்ட கேட்டேன், எப்பா பூட்டான்ல கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவாகும்டான்னு கேட்டேன். கொஞ்சம் கல்யாணத்துக்கு செலவே ஆகாது அங்கிள். கல்யாணத்துக்கு செலவாகாதா? என்னடா, பிடிச்ச பொண்ணு ஒரு ரூம்ல இருப்பா, நான் வலது பக்கமா இருக்கிற ஜன்னல் வழியா உள்ள வரணும்.
எனக்கு அவளை பிடிச்சிக்கிட்டுனா நானும் அவளும் கணவன் மனைவி ஆயிட்டோம். பிடிக்கலைன்னா கதவை திறந்து உதைப்பா, வெளியே போயிடணும். ஒரு உதையில வெளியே போயிடணும். கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. எவ்வளோ ஈஸி கல்யாணம். நிறைய பேர் பொம்பளை பிள்ளைங்க வச்சிருக்காங்க. இதை மாதிரி யாராவது என் வீட்டுக்கு சென்னலோடி வரமாட்டானா? ஒரு செலவு கிடையாது. நேபாளத்துக்கு போனீங்கன்னா அவன் சொல்லுவான், அங்கேயும் போய் கேட்டு பாருங்க, கல்யாணம் எப்படிடா நடத்துவீங்க? ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள ஓடிடுவேன். 3 நாள் கழிச்சு 3 பாட்டில் டாஸ்மார்க் வாங்கி கொண்டு மாமனார் முன்னால வச்சு அவரை குடிச்சிட்டானா இவன் எனக்கு மனைவி. சிம்பிள். இனிமே கல்யாணம் கட்டினா நேபாளத்துக்கு போங்க. இங்க பல லட்சத்தை செலவழிக்கிறதால அங்க போய் செலவழிக்கலாம். உங்களுக்கு விசாவும் கிடையாது, பாஸ்போர்ட்டும் கிடையாது, ஆதார் கார்டு இருந்தா போதும், போகலாம். அப்படி யாருக்காவது கல்யாணம் கட்டணும்னு ஆசை இருந்ததுன்னா நாங்க கூப்பிட்டு போக ஆயத்தம், வாங்க. மை டியர் பீப்புள் ஆஃப் காட், நம்ம அதுக்கு ஒரு பெரிய காடு. என்னை பார்க்க ஒருத்தர் வந்தாரு. காடு 500 ரூபா. ஏன்னா காடு கீழே நிறைய நட்ஸு, பாதம், அந்த நட்ஸ் எல்லாம் போட்டு காடு. நான் சொன்னேன், பிரதர், கல்யாணம் எங்க நடக்கு, யாருக்கு நடக்கு, எப்போ நடக்கு, இவ்வளவுதானே தெரியணும். இதுக்கு இப்படி நாங்கள் உங்களை ரொம்ப நேசிக்கிறோம், எல்லாருக்கும் இப்படி தான் கொடுக்குறேன், எல்லாருக்கும் இப்படி தான் கொடுக்குறேன். அதுக்கு ஒரு பையில நிறைய வெகுமதி. நான் இதுக்கு எதுக்குன்னு கேட்டேன். முதல்ல எல்லாருக்கும் வைக்கிற மாதிரி உங்களை கூப்பிட்டுருக்கோம், இது நீங்க கண்டிப்பா வரணுங்கிறதுக்காக பை கொடுக்குறோம். நான் அந்த குடும்பத்தை சம்பந்தப்பட்டவங்ககிட்ட கேட்டேன், கல்யாணத்துக்கு, பொண்ணு கல்யாணம், டாக்டர் பொண்ணு, சார் ஏதோ சும்மா கதை அடிக்கல, டாக்டர் பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்ச அந்த குடும்பத்தில் ரொம்ப உறவா இருக்கவங்கிட்ட கேட்டேன், இவங்க கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவழிச்சாங்க? வெறும் 12 கோடி தான். ஏன்னா அம்பானியும் அதானியும் பார்த்து 5000 கோடி செலவழிச்சுதான். நம்ம 5000 கவனிச்சு பாக்குறீங்களா? வீட்டில் ஓட்டையை போட்டு அது ஊழியா சாமான எடுத்துட்டு ஓடுடா. எங்க கிட்ட ஊழியம் செய்யறதுக்குன்னு ரொம்ப நாளைக்கு முன்னால ஒரு சங்கச்சி சென்னையில இருந்து வந்தா. உடுத்தின சேலையோடு வந்து சேர்ந்துட்டா. சென்னையில இருந்து வந்திருக்கா, கிராஜுவேட். நான் கேட்டேன் சாட்சிய, என்னம்மா நடந்துச்சு? ஆண்டவர் எசேக்கியேல மாதிரி வீட்டை விட்டு வான்னு சொன்னாரு, வீட்டில் ஒன்றும் வைக்கக்கூடாது, எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. அதனால ஒரு சாதாரண சாரியை கட்டிக்கிட்டு பைபிளை தூக்கிட்டு வந்துட்டேன். எப்படி வந்தம்மா? எங்க வீட்டில் ஒரு துவாரம் இருந்தது, அது உள்ளே வந்துட்டேன். என்னை கேட்கிறார் அருமையானவர்களே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவனா கோமாளியாக்குறாரு. ஆனா எனக்கு கவலை இல்லை, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதா எனக்கு மேல்மை. It may be strange to the eyes of the worldly people, but ஆவியில நிறைந்து, ஆவியில நடந்து, ஆவியினால் நடத்தப்படுகிற மனுஷனுக்கு அது கோமாளித்தனம் இல்ல, கீழ்ப்படிதல். நல்லா சொல்றேங்க. இன்னும் கொஞ்சம் வாசித்தீங்கன்னா எசேக்கியேல், உனக்கு விருப்பமானவளே, அந்த வார்த்தை அப்படி இருக்கு, உனக்கு விருப்பமானவளே இன்னைக்கு நான் எடுத்துக்கொள்வேன், சாவா. Your loving darling wife, she will die today. அழக்கூடாது. விருப்பமான பொம்மையை வாங்கினாலே பிள்ளை கால கையை போட்டுட்டு உதைச்சிக்கிட்டு அழுது, சாக்லேட்டை கொடுத்துட்டு டை ரொம்ப சாக்லேட் தின்னுட்டான்னு கையில் வாங்கினா பிள்ளை ஓன்னு அழுது ஊரையே கூட்டிடுது. விருப்பமான மனைவி எடுத்துக்கொள்வேன், சத்தம் கட்டாம இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் நான் தீர்க்கதரிசின்னு போர்டு போடுறான். இவன்கிட்ட நான் போய் கேட்டேன்னா என்னைய அடிச்சு துரத்திடுவான். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளோ இருதயத்தின் ஆழத்திலிருந்து தங்களை பூரணமாக ஒப்பு கொடுத்தவர்கள். எனக்கு கேலி, கிண்டல், அவமானம் வருமா, டோன்ட் கேர். எனக்கு லாஸ் வருமா, டோன்ட் கேர். இன்னொரு காரியத்தை நீங்க படிக்கலாம். இதெல்லாம்
வசனம் சொல்றதுக்கு நேரம் இல்லை, ஏன்னா நாளைக்கு நிறைய பிரசங்கம் பண்ண வேண்டியிருக்கு. எசேக்கியேலே மொட்டை போட்டுக்கிட்டு அந்த முடியை எடுத்து 3 பங்கா வை. ஆண்டவரே, முடியை எவனாவது பிடிச்சு 3 பங்கு வச்சு 3 பின்னெல்லாம் பின்னுவாங்க. பின்னால முடியை எடுத்து லேடிஸ் எப்படி பின்னுவாங்க, 3ஆ எடுத்து ஒன்றுக்குள்ள ஒன்றை விட்டு அழகா, அது மதுரையில் மேல இருந்து கீழே வரைக்கும் பூ வேற வச்சு. ஆமா, நீர் என்னடானா சிரைச்சி போட்ட முடியை எடுத்து 3ஆ வச்சுட்டு, என்ன ஆண்டவரே என்னைய இப்படியா கேவலப்படுத்துவீங்க? நான் பாஸ்டர் ஆண்டவரே, நான் பாஸ்டர் ஆசாரியன், நான் பாஸ்டர் ஆண்டவரே, என்னை பார்க்குறாங்க நிறைய பேரு. நான் முடியை எடுத்து பங்கு போட்டுக்கிட்டு இருந்தேன், அவன் என்னைய சொல்லுவான், நிச்சயமா இவர் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு தான் சொந்தம். அந்த எசேக்கியேலுக்கு ஆண்டவர் ஒரு பாடம் காண்பித்து கொடுக்க விரும்புகிறார். மறுபடியும் இதுவரைக்கும் നിങ്ങൾക്ക് புரிஞ்சிருந்ததுன்னா என் கூட அந்த வசன அந்த காரியத்தை படிப்பீங்களா? முன்னறிந்து அழைத்தவரே, நீங்களே நடமானதை நடப்பிப்பீங்க ஆண்டவரே, அதனால நம்முடைய சித்தம் செய்யறதுக்கு என்னை கீழ்ப்படியறதுக்கு ஒப்பு கொடுத்தேன்னு சொல்ற அந்த சாராள ஒரு பாட்டை மறுபடியும் பாடலாமா? தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கீரே, தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கீரே, தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே, முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார், முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார், சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார், சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார், தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கீரே, தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே, கஷ்டம் எல்லாம் தொலையும் ஓர் நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் மன்னாள். கையை தூக்கி பாடுங்க. கஷ்டம் எல்லாம் தொலையும் ஓர் நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் மன்னாள், இரட்டிப்பான பங்கை பெற இரட்சகர் அழைத்திடுவார், இரட்டிப்பான பங்கை பெற இரட்சகர் அழைத்திடுவார், தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கீரே, தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. இப்போ இந்த எசேக்கியேலுக்கு ஒன்னு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பீர்களார்? அதை வீட்டில் வச்சு சொல்ல முடியாது ஆண்டவரே. நோ, நான் உன்னை வீட்டில் வச்சு அதை சொல்ல முடியாது. நான் சொல்ற இடத்துக்கு நீ வந்து நிக்கணும், என் கூட நடக்கணும். ஓ Lord, can't you teach when I'm at home? No, sir. That can be taught to you. That can be shown to you when you are able to walk in the valleys. பள்ளத்தாக்குல நடக்கணும். அதுவும் எலும்புகளால நிறைந்த பள்ளத்தாக்குல. நமக்கு நாய் செத்து போய் அங்க எலும்பு கிடந்ததுனால நமக்கு அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. செதறி கிடக்குது. அது சேர்ந்ததுன்னா ஒரு பெரிய சேனை ஆயிரும். அப்படின்னா என்ன அர்த்தம்?
குவியல் குவியலா கிடக்குது. Walk with me. Walk with me in the valley of dry bones. It is a challenging call again. சவாலான ஒரு அழைப்பு. கூட்டிட்டு போனார். வாசிக்கலாம், மறுபடியும் வாசிக்கலாம். எசேக்கியேல் 37:1-2. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து, கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். ஓ, மதுரையில இருந்து ஒரு சிஸ்டர் பாடினது இன்னும் ஞாபகம் இருக்குது. நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே. பல வருஷத்துக்கு முன்னால இந்த ஊர்ல தான் நான் அந்த பாட்டை முதல்ல கேட்டேன். நல்லா இருக்குது. இருள் நிறைந்த லோகத்துல எனக்கு நடக்க சொல்லி தாருங்க சுவாமி. அப்படி கேட்ட ஆளுக்கு ஆண்டவர் எலும்புகளை சுத்தி நடக்க சொன்னா என்ன சொல்வீங்க? What you will do? சத்தம் காட்டாம நடக்கிறான். இது மட்டும் இல்ல, கேள்வி வேற கேட்கிறாரு. 3வது வசனம், அவர் என்னை நோக்கி மனுப்புத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். ஆமா, ஏன்னா ஜனங்களுடைய ஒரு மொழி இருக்கிறது. என்ன சொல்லுது? ஜனங்களுடைய மொழி என்னது இருக்குது? 11வது வசனத்தை வாசிங்க. என் ஆவியை, 11வது வசனம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி மனுப்புத்திரனே இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே இதோ அவங்க சொல்றாங்கப்பா, அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். இந்த எலும்புகளுக்கெல்லாம் உயிர் வருமாப்பா? நமக்கு தான் தெரியும் ஆண்டவரே. அப்படி உயிர் வந்தா கூட என்ன சொல்றான் தெரியுமா? ஆண்டவரே, எங்களுக்கு நம்பிக்கை இல்ல, நோ ஹோப். அவ்வளவு வளர்ந்து போயிட்டோம். அது மட்டும் இல்ல, 3 காரியம் சொல்றான். எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, எங்கள் பேர் முதலா இந்த உலகத்தில் இல்லாதபடி அறுப்புண்டு போயிற்று. எல்லாம் கவனிங்க, பாஸ்ட் டென்ஸ்ல பேசுறான். எங்க நம்பிக்கை அற்று போகுமே அப்படி சொல்லல, போயிற்று, அவுட். நாங்கள் அறுப்புண்டு போவோமே இல்ல, போயிடுச்சு. ஆல்ரெடி லாஸ்ட் தி நேம், லாஸ்ட் தி ஹோப் because of the dryness. எலும்பு எப்ப தெரியுமா வளரும்? சங்கீதக்காரனை கேட்டு பார்க்கலாமா? சங்கீதம் 32, Psalm 32 தெரிந்ததான், ஆனாலும் வாசிக்கலாம். 32வது சங்கீதத்தில் எலும்புகள் உலர்வதற்கான காரணத்தை தாவீது சொல்கிறான். வாசிக்கலாம். 2வது, 3வது, 4வது வசனம். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் என்னவா? நான் பாவம் செஞ்சிட்டேன். தாவீது சொல்றான், என் கண்ணின் இச்சைக்கு விட்டு கொடுத்துட்டேன். எல்லாரும் யுத்தத்துக்கு போனா அவங்கள அனுப்பிட்டு நான் பின்னால உட்கார்ந்து காத்து வாங்கிட்டு இருந்துட்டேன். என் படை தலைவன் யுத்த களத்தில் நிற்கும் போது வீட்டுல நான் நல்லா ரெஸ்ட் பண்ணது மாத்திரமல்ல, உலாத்தி கொண்டிருந்தேன். உலாத்தி கொண்டது மாத்திரம் இல்ல, பக்கத்து வீட்டை எட்டி பார்த்தேன். பக்கத்து வீட்டை எட்டி பார்க்கல, பக்கத்து வீட்டுக்காரன் பாத்ரூம் எட்டி பார்த்தேன்.
பாத்ரூம்ல ஒரு பொண்ணு குளிச்சுக்கிட்டு இருந்தா, அத பார்த்தேன். எனக்குள்ள உணர்ச்சி வந்துட்டு, ராஜா இல்ல, எனக்கு அதிகாரம் இருக்குல்ல, அவளை கூப்பிட்டு வர சொன்னேன். கூப்பிட்டு வந்து அவளுக்கு மயக்க வார்த்தைகளை சொன்னேன். உன் வயிற்றுல வர்ற பிள்ளைதான் ராஜாவான்னு சொன்னேன். அவளுக்கு ஆசையா இருந்தது, இஸ்ரவேலுக்கு ராஜா என் வயிற்றுல இருந்து வர போறாரா, வரப்போகிற ராஜா என் வயிற்றுல இருந்து வர, அதனால அவ விட்டு கொடுத்துட்டா. I use enticing words. David didn't rape Bathsheba. Please understand. தாவீது பத்சேபாவை ரேப் பண்ணல. கூட்டிட்டு வந்தேன் உடனே பலாத், நோ 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 நோ. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு, அழகு சுந்தரியே, உன் அழகு என்னை கவர்ந்துட்டு பாத்தியா, அதனால நான் தீர்மானிச்சிட்டேன், உன் பிள்ளை, உனக்கு போற பிள்ளை ராஜாவாகணும்னு நான் தீர்மானிச்சிட்டேன். அதனால நான் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுக்க விரும்புறேன். இதே வார்த்தையை தான் தாவீது உட்கார வச்சு, பத்சேபா பத்சேபா, ரொம்ப அழகா இருக்கிறம்மா, ரொம்ப அழகா இருக்கிற, நீயும் நானும் சேர்ந்து பிள்ளை பெத்துட்டோம்னா பிள்ளையும் ரொம்ப சூப்பரா இருக்கும் பாத்துக்க. பெர்னாட் ஷான்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட ஒரு அழகான பெண் வந்தா. பெர்னாட் ஷா பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் பயங்கரமான பிலாசபர், பயங்கரமான அறிவு வார்த்தைகளை பேசுகிறவன். ஆனா ஆளை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருப்பாரு, மூஞ்ச பார்க்க சகிக்காது, அவர் முகத்தை பார்த்தா 2 நாளைக்கு சாப்பிட முடியாது, அப்படிப்பட்ட அழகானவர். இந்த அழகான பொண்ணு வந்தா, சினிமா நடிகை வந்தா, வந்து சொன்ன நாடக நடிகை வந்தா, வந்து சொன்னா, பெர்னாட் ஷா பெர்னாட் ஷா என்னைய கல்யாணம் கட்டிக்கிடும். எதுக்குன்னு கேட்டாரு. நம்ம கல்யாணம் கட்டி நமக்கு ஒரு பிள்ளை பிறந்தனா, உம்ம மாதிரி அறிவும் என்ன மாதிரி அழகான பிள்ளை வந்துரும். பெர்னாட் ஷா புத்திசாலி. என்ன சொன்னார் தெரியுமா? பிறக்கிற போல பிற பிள்ளை என்ன மாதிரி அழகும் உன்ன மாதிரி அறிவும் வந்து நான் என்ன செய்யறது, ஞான சூன்யமா வந்து நான் என்ன செய்யறதுப்பா, ஓடி போயிட்டான். ஆனா தாவீது மயக்கிறான், இன்னொரு உன்னுடைய மாணவியை கூட்டு மயக்கிறான். உன் வயிற்றுல வர்ற பிள்ளைதான் ராஜா. அதனாலதான் பின்னால சாலமான ராஜாவாக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாயிற்று. இதே வார்த்தை தான் சேபா ராணிகிட்டையும் தாவீது சொன்னான். எத்தியோப்பியால இருந்து வந்த பெண் சேபா ஊரை சுத்தி பார்க்க வந்தா ஆச்சரியமா இருக்குது. நான் கேள்விப்பட்டதுல 10ல் 1 எல்லாம் என்ன அழகா இருக்குது, டைனிங் டேபிளே என்ன பிரசமா இருக்குது, உங்களுடைய தேவர்களுடைய யூனிஃபார்ம் என்ன அழகா இருக்குன்னா, நம்ம ஆளு சாலமோன் 1000 போதாதுன்னு இவளையும் ஆட்டை போட்டான். உங்க ஊர் பாஷையில சொல்லணும்னா என்ன சொன்னான் தெரியுமா? இதை நீங்க வேதத்துல வாசிக்க முடியாது, சரித்திரத்துல வாசிக்கலாம். நம்ம 2 கல்யாணம் கட்டிட்டேன்னா நமக்கு வர்ற பிள்ளை தான் ராஜாவாகும். தன்னையும் தன்னுடைய ஞானத்தையும் பார்த்தவளை கர்ப்பவதியாக்கி அனுப்பினான் சாலமோன். அதனால தான் இஸ்ரவேல் தேசம் உண்டாக்கப்பட்ட போது எத்தியோப்பியால இருக்கிறவங்க சொன்னாங்க, எங்க டிஎன்ஏ செக் பண்ணி பாருங்க, சாலமோனுடைய ரத்தம் எங்க உழுது. அதனால நீங்க எருசலேமுக்கு போனீங்கன்னா எத்தியோப்பியால வந்த ஆளு அங்க எருசலேமில் இருக்கான், யூதனா இருக்கிறான். மை டியர் சிஸ்டர், என்னுடைய வாலிப பிள்ளை யாராவது இருந்தா உன்னை மயக்குவான். என் அருமை சகோதரிகளே, ஊழியன் என்று சொல்லியும் போய் பக்கத்துல நெருங்காத ஊழியக்காரர்களே, ஒரு முழம் தள்ளி நில்லு. மகாமாரி என்ன மகாமாரி? நோ. இப்போ அவ பிரெக்னன்ட் ஆயிட்டா, வேற வழி இல்லை, உரியாவை கொன்னாச்சு. இப்போ ராஜா பெரிய புரட்சி செய்தார், விதவையே திருமணம் பண்றாரு. பாருங்க எவ்வளவு நல்ல ராஜா, விதவையாயிட்டான்னு சொல்லி திருமணம் பண்றாரு. சமூக சேவை செய்யறாராம். உலகத்தை ஏமாத்தியாச்சு, ஊரை ஏமாத்தியாச்சு. யோவாபுக்கும் தெரியாது எதுக்கு சொல்ல சொன்னார்னு. கல்யாணம் பண்ணிட்டாரு. பெத்சேபா இப்ப கூட இருக்கிறா. பிள்ளை பிறந்து செத்து போச்சு, ஆனாலும் புத்தி வரல.
அதனால தான் வாசிங்க மறுபடியும் 2வது வசனத்திலிருந்து. சங்கீதம் 32. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும், இந்த காரியத்தை சொல்லாம அடக்கி வைத்த மட்டும், நித்தம் என் கதறுதலினாலே, வெளிய கதறல, உள்ள கதறுது. தாவீது நீ கொலைகாரன், தாவீது நீ விபச்சாரக்காரன், தாவீது நீ பொல்லாதவன், தாவீது நீ மாய்மாலக்காரன். அதை கேட்டு கேட்டு கதறுகிறதுனாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. அடுத்த வசனத்தை வாசிங்க. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை. ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், கன்ஃபஸ் பண்ண மாட்டேங்கிறான், தப்ப ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறான். அதனால அவருடைய கை பாரமாயிருந்ததினால் என் சாரம், என் உள்ளுக்குள்ள, அதுக்கு பேர் சாரம் சொல்றது, உஷ்ணகால வறட்சி, என்னுடைய எலும்புகளுக்குள்ள இருக்கிற மாரோ வறண்டு போயிற்று. உலர்ந்த எலும்புகள் என்று சொல்லுகிற அந்த காரியத்துக்கு, நடந்த காரியத்தை தாவீதின் மூலமாக தேவன் வெளிப்படுத்துகிறார். அவங்க எலும்பு ஏன் உலர்ந்து போச்சு? நம்பிக்கை இல்லாம போற அளவுக்கு எலும்பு உலர்ந்து போச்சுது. No hope. வாழ்க்கையிலையும் மூடி மறைச்சி தேவ சமூகத்துல கன்ஃபஸ் பண்ணாமே வச்சு அப்பப்போ துளிர் விடுறது போல துளிர் விடுகிற சில காரியங்கள் இருக்கலாம். என்னைக்கோ தான் செய்த, ஆனா அது அப்பப்போ வருது. ஆண்டோட்டத்துல போய் மன்னிப்பு கேட்டு தான் ராபோஜனம் எடுத்த, ஆனா ஒழுங்கா அதை சரி செய்யல, ஒழுங்கா சரி செய்யல. ஒரு சகைவை போல யாரிடத்தையாவது அநியாயமா வாங்கியிருந்து நான் திரும்ப 4 தடவையா கொடுத்துருவேன், சொல்லல. ஆண்டவர் தான் மன்னிச்சுட்டாருன்ட்டு தண்ணி தெளிச்ச குதிரை போல நடந்துகிட்டு இருக்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் அடக்கி வைத்த மட்டும், தங்களுடைய மீறுதல்களை அடக்கி வைத்த மட்டும் எலும்புகள் நொறுங்கி வறண்டு உலர்ந்து போயிருக்கு. அதனால தான் சொல்றான், எங்க நம்பிக்கையே அற்று போச்சு, எங்க பேரும் கெட்டு போச்சு, அழிஞ்சு போச்சு. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த காட்சியை எதற்கு எசேக்கியேலுக்கு காட்டினார்? ஏன் அவனை உலர்ந்த எலும்புகளின் மத்தியிலே, சிதறடிக்கப்பட்ட எலும்புகளின் மத்தியிலே உலாவ விட்டார்? மேலே பார்த்தவைகளை தான் பார்த்தான், உள்ளே இருக்கிறவைகளை காணவில்லையே. அதையும் நாளைக்கு நான் உணர்த்துகிறேன். நாளைக்கு பிரசங்கத்தில் இதே பிரசங்கத்தை நான் கண்ணி பண்றேன். ஆனா ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், ஒருவேளை இந்த நேரத்தில் நீங்க அறிக்கை செய்து விட்டு விடாத பாவம் இருக்குமானால், ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற ட்ரைனஸ், வறட்சி மாறுவதற்கு நம்மிடத்தில் வந்து என்னை நான் ஒப்பு கொடுக்கிறது மாத்திரமல்ல, இருதயத்தினால நம்முடைய சமூகத்தில் ஊற்றி விடுகிறேன். சுவாமி, நான் அடக்கி கொத்த மட்டும் உலர்ந்து போய்விடும். நித்தம் நித்தம் இரவும் பகலும் நான் அழிந்து போய்விடுவேன். தேவன் உங்களோடு கூட இடைபடுகிறார். ஒரு பெரிய ஜனக்கூட்டமே அழிந்து கிடக்கிறது. அழுத்தி 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 ராத்திரி பகலும் சாப்பிட்டாலும் உடல்ல ஒட்ட மாட்டேங்குது, நடக்கவும் பலன் இல்லை. நடைபிணம் போல் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் சபையிலே? எங்கே ஓடுவேன் பாதகன் நானே? எங்க ஓடுவாண்டவரே? உம்முடைய பார்வைக்கு எதிராக எங்க ஓடுவேன்பா? சொல்லு.
பனி அறையில போய் பூட்டி போட்டு சொல்லு, ஆண்டவரே வாழ்க்கையும் வறண்டு எதிர்காலமும் வறண்டு நானும் வறண்டு போய் வாழ வேண்டாம், உம்முடைய சமூகத்தில் ஊற்றி விடுகிறேன், என்னை அணைச்சு கொள்ளுங்க சுவாமி, எனக்கு காண்பீங்க. எதையோ காட்டி கொடுக்கணும்னு விரும்புறீங்கல்ல, எதையோ சொல்லி கொடுக்கணும்னு வாஞ்சிக்கிறீங்கல்ல, அதுக்கு தானே எலும்பு கூடுகளின் நடுவில் என்னை சுற்றி நடக்க பண்ணீங்க. எலும்பு கூட சுற்றி நடக்க பண்ணதுக்கு காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன். என்னை புரிந்து கொள்வதற்கு, என் கண்கள் தெளிவாகுவதற்கு அந்த முதல் அடியில் வருகிறேன் சுவாமி. உம்முடைய இருதயத்தில் இருக்கிறத நான் புரிந்து கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி என்னோடு கூட பழைய பாமாலை பாடலை பாடலாமா? பீழ உண்ட மாலையே பூகலிடம் தாருமே, பக்கம் பட்ட காயமும் பாய்ந்த செந்நீர் வெள்ளமும் பாவ தோஷம் யாவையும் போக்கும் படி அருளும், யாதுமற்ற ஏழை நாதியற்ற நீசன்றான், சிலுவை தஞ்சமே உந்தன் நீதி ஆடையே, தூய ஊற்றை அண்டினே தூய்மையாக்கேல் மாளுவேன், நீழல் போன்ற வாழ்விலே கண்ணை மூடும் சாவிலே கண்ணு கேட்டா லோகத்தில் நடு தீர்வை தீனத்தில் பீழ உண்ட மாலையே பூகலிடம் ஈயுமே. நிழல் போன்ற வாழ்வு. எல்லாரும் ஒரு நாள்ல கண்ணை மூடத்தான் செய்யணும். கண்ணு கட்டாத லோகத்தில் மாத்திரமல்ல, நியாய தீர்ப்பை கொடுக்கிற நடு தீர்வை தினத்தில் எனக்கு தஞ்சம் பிளவுண்ட அந்த மலையின் அடிக்கலம் தான். அதை புரிந்து கொண்டவர்களாக வந்திருக்கிறோம். நாளைக்கு அநேக ஆழமான காரியங்களை பேச விரும்புகிறேன். இந்த அதிகாரத்தை நான் தியானிக்க எனக்குள்ள பொங்கி பொங்கி எழுகிற ஒரு பெரிய பிரவாகத்தை பார்க்கிறேன். ஏண்டா 2 நாள் தான் கொடுத்தோம், 3 நாள் கொடுத்துருந்தா நல்லா பேசியிருக்கலாமே கூட நினைக்க தோணுது. நாளை காலையில் திருமலங்கத்தில் இதை பேச முடியாது. ஏன்னா இங்கே வந்தவங்க அங்கே திருமலங்கத்தில் வரமாட்டாங்க. நான் இங்கே தான் பேச முடியும். கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா பேசுகிறேன். நான் இப்போ இந்த தீர்மானத்தில் வந்திருக்கிற உங்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் படட்டும். அந்த கவியை மட்டும் பாடுவோம். ஆண்டவரே, உன் கண்கள் என் மேல படட்டும், தேய்ந்த கால்களின் உள்ளத்தை நொறுக்கட்டும், உண்மை காண்பிக்கிறதுக்கு இதுக்கு வந்தோங்கிற கவியை மட்டும் எல்லாரும் எழுந்து நின்று அந்த கவியை மட்டும் என்னோடு கூட பாடு. தேடிடும் உம் கண்கள் என் மேல் படுகிறதே, தேடிடும் உம்
கண்கள் என் மேல் படுகிறதே, தேய்ந்த உம் கால்கள் என் உள்ளத்தை முழுவதும் நொறுக்கிடுதே. பாடலாம். தேய்ந்த உம் கால்கள் என் உள்ளத்தை முழுவதும் நொறுக்கிடுதே. உம்மோடு நடந்திட இதயம் துடிக்குதையா, உலகத்தின் இழுப்பும் தானாய் மறையுதையா. உம்மோடு நடந்திட இதயம் துடிக்குதையா, உலகத்தின் இழுப்பும் தானாய் மறையுதையா. உம்மை காண்பிக்க இதோ நாங்கள் வந்தோம் ஐயா, உம்மை காண்பிக்க இதோ நாங்கள் வந்தோம் ஐயா. தேவை தேவை தேவை, தேசத்தில் தேவனை காண்பிக்கும் மனிதர்கள் தேவை தேவை தேவை. உம்மோடு நடந்திட இதயம் துடிக்குதையா, உலகின் உறவும் தானாய் மறையுதையா. உம்மோடு நடந்திட இதயம் துடிக்குதையா, உலகின் இழுப்பும் தானாய் மறையுதையா. உம்மை காண்பிக்க இதோ நாங்கள் வந்தோம் ஐயா, உம்மை காண்பிக்க இதோ நாங்கள் வந்தோம் ஐயா.